Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் த லாஸ்ட் ஏடி எக்ஸாம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் செலக்ட் ஆன நம்மளுடைய அச்சீவர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஏடி போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமியில் 2023 மார்ச்சில் வந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அட் தி பிகினிங் ஆஃப் கிளாஸஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 4 போஸ்ட்டுக்காக இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 60% சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும்போது இடையில சிலபஸ் சேஞ்சுன்றது வந்துச்சு, சிலபஸ் ஆஸ் வெல் அஸ் குவாலிஃபிகேஷன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸோ இது மூணுக்கும் அகெயின் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்தந்த மேஜர் கேண்டிடேட்ஸ் எழுதுன்னு சொன்னதால் திரும்பவும் நாங்கள் அந்த கேண்டிடேட்டை செப்பரேட்டாக பிரித்து ஸோ ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு அவங்கள அகெயின் நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணோம். ஸோ அப்போ அந்த சிலபஸ் ரிலீஸ் ஆகும்போது ஸோ கேண்டிடேட்ஸோட மைண்ட் தாட் எப்படி இருந்தது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் நம்ம அகாடமியில் நாங்கள் கண்டினியூவாக பூஸ்டப் பண்ணோம், நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தோம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிக்கும் போது சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, அந்த சிலபஸ் வேஸ்ட் பண்ணி நாம் ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எப்படி நம்மளுக்கு ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கோச்சிங் கொடுக்கும்போது நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வேரியேஜ், அதாவது 17 to 13 ஆச்சு. ஸோ அப்போயே நான் கேண்டிடேட் சொன்னோம், ஸோ ஒரு போஸ்ட்னாலும் அதை நம்ம வாங்கலாம், நீங்கள் கண்டினியூவாக படிங்க அப்படின்னும். அதுக்காக இடையில் எப்பப்போலாம் என் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஸோ ப்ரிப்ரேஷனில் வந்து லேகிங் ஆகிறவங்களோ அப்போ எல்லாமே நாங்கள் வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் இந்த 2 years கோச்சிங்கில் செலக்ட் ஆன ஒன் ஆஃப் தி யங் கேண்டிடேட் தான் நம்மளுடைய ஸ்டேட் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஸோ பி அபிதா. ஸோ இவங்க வந்து ஒன்லி த யூஜி குவாலிஃபிகேஷன், ஆல்சோ த யங்கஸ்ட் குரூப் 1 ஆஃபீஸர். இப்போ ரொம்பவே வெரி ஹார்ட் ஒர்க்கிங், சின்சியாரிட்டி, டெடிகேட்டிவ் ஸ்டூடெண்ட் இன் அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி. ரொம்பவே ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு கேண்டிடேட் பி அபிதா. இவங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலை. இவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் 2700-100-090. ஸோ இவங்களுடைய முயற்சிக்கும் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ்ஆப், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நாம் அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் முடிஞ்ச உடனே எல்லா கேண்டிடேட்டும் ஃபீல் பண்ண விஷயம் வந்து ஸோ மேக்ஸ் வந்து டஃப்பு, யாருமே செலக்ட் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் வந்து நம்ம சேனல்லே பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாமே நாங்கள் உடைச்சிருக்கோம். ஸோ எப்படி அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய மேத்தமெட்டிக்ஸ் அபிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 245 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. டோட்டலி 245 கொஸ்டின்ஸ். அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க் வந்து 367. இது எல்லாமே நம்முடைய டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் கோச்சிங்கில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ரிட்டன் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ பற்றி பயப்பட தேவையில்லை அப்படின்தான். ஸோ இவங்களுக்கு இன்டர்வியூவில் 36 மார்க் தான் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்க போட்ட 245 கொஸ்டின்ஸ் அது வந்து ஒரு மெயின் ரீசன். ஏன்னா நாங்கள் வந்து ட்ரெயின் அப் பண்ணது அந்த ரிட்டன் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இவங்க தான் வந்து செக்யூர்ட் த ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் இன் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், த யங்கஸ்ட் குரூப் 1 ஆஃபீஸர். ஆல்சோ நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரேங்க் 2 எம் அனீஸ். ஸோ இவங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி. ஸோ ரிஸ்ட் நம்பர் 260100-1208. ஸோ இவரும் வந்து 2 இயர்ஸாக நம்மக்கிட்ட கோச்சிங் படித்து ஸோ இவருடைய மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து இவருக்கு வந்து பெய்ட்ஸோம். ஸோ இவரும் பார்த்திங்கன்னா 238 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்காரு. 238 கொஸ்டின், 357 மார்க்ஸ்.
இவரும் ஸ்டேட் செகண்டு 397.5. ஸ்டேட் ஃபஸ்ட்டு ரேங்க் மார்க் பார்த்தீங்கன்னா 403.5. இதுவும் விச் இஸ் அவைலபிள். ஸோ இவரும் ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர் டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட். ஸோ இவரையும் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி நம்ம கேண்டிடேட் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். ஸோ ரேங்க் 5th, ஸ்டேட் 5th ரேங்க் பார்த்தீங்கன்னா எம் கௌசல்யா ராணி. ஸோ இவங்களும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டெடிகேட்டிவ் ஸ்டூடெண்ட், ஆல்சோ சின்சியரிட்டி ஸ்டூடெண்ட் இன் அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ டெடிகேட்டிவ் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட் 5th ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர், டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 020002574. ஸோ இவங்களுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 229 கொஸ்டின்ஸ், மார்க் வந்து 343.5. ஸோ ஓவரால் மார்க் வந்து 388.5. இதுவும் விச் இஸ் அவைலபிள் டிஎன்வி வெப்சைட். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூவாக அந்த 2 years எப்போவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ எங்களை ஃபாலோ பண்ணி படிங்க. அதே மாதிரி நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி கட் ஆஃபில் சொல்லியிருந்தோம், யாரெல்லாம் அந்த 240+ போட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக செலக்ட் ஆகிடலாம் அப்படின்னு. அதை தான் வந்து அபிதா வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மீனிங் எல்லாமே 225 நம்ம கட்டப்பில் சொல்லியிருந்தோம். அந்த கட்டப்பில் தான் பிசி கேண்டிடேட் வந்திருக்காங்க. ஸோ இந்த கௌசல்யா ராணி அவர்களுக்கும் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 8th ரேங்க் ஏஎன் மாளவிகா. ஸோ இவங்களும் நம்ம அகாடமியில் லாஸ்ட்டு 3 yearsஸாக கோச்சிங் எடுத்துகிட்ருக்காங்க. ஒன் ஆஃப் தி சின்சியர் டு டெடிகேட்டிவ் ஸ்டூடெண்ட் இன் அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி. இவங்களும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே அந்த கைடன்ஸுன்றதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், ரிஸ்ட் நம்பர் 270-100-2021. ஸோ இவங்க வந்து இப்போ நம்ம அகாடமியில் படித்து ஏடியா போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கும் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக மனதார வாழ்த்திக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமியோட அச்சீவர்ஸ் சந்திரமலர் ஏ 070-100-1049. இவங்க வந்து ஸ்டேட் 12th ரேங்க். ஸோ இவங்க வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எப்போவுமே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு கோச்சிங் கொடுக்கும்போது ஸோ ஒரு சிலபஸ் வந்து டாபிக் பை டாப்பிக்காக படிக்கணும். அதே மாதிரி ஷார்ட்கட்டாக படிக்கணும், எப்போவுமே கான்ஃபிடண்ட்டாக படிக்கணும். ஸோ இது எல்லாமே எங்களுடைய அச்சீவர்ஸ் அபிதா, அனீஸ், கௌசல்யா, மாளவிகா, சந்திரமலர் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு டைமும் இப்போ இன்டர்வியூ கூட பார்த்திங்கன்னா, இன்டர்வியூக்கு முன்னாடி நாங்கள் என்ன கைட் பண்ணோம் அப்படின்னு, எப்படி இன்டர்வியூ ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும், ஸோ நம்ம எப்படி வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது, அது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து நீங்கள் போஸ்டிங்கில் போய் உங்கள் சீட்டை பிடிக்கிற வைக்கிற நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம். ஸோ அதுதான் எங்கள் அகாடமியோட த மெயின் மோட்டோ, கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஸ்மார்ட் ஃபார் சக்ஸஸ். ஸோ இதை மட்டும்தான் நாங்கள் தாரக மந்திரமாக கொண்டு வருவோம். ஸோ நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் ஸோ இப்போ ஆல்ரெடி ஏஐசியில் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நாங்கள் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கொடுத்தோம். ஸோ அடுத்ததாக ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் நம்ம கௌசல்யா ராணி தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அவங்களுடைய அன்வில்லிங்னால அதில் அவங்க வந்து போகணும். ஸோ இதே மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏடியில். ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஒரு ரோல் வாங்குவோம் அப்படின்னு, ஒரு ரோலை ப்ளே பண்ணுவோம். ஸோ அந்த ரோலை தான் ப்ளே பண்ணி காமிச்சிருக்கோம் நம்மளுடைய ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2024. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் கரண்டாக லாஸ்ட் ஜனவரி 2026 அன்னைக்கு நியூ கோர்ஸ் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2025க்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இப்போ எக்ஸ்பெக்டட் வேக்கன்சி வந்து நாங்கள் 3 வேக்கன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது என்ன இன்க்ரீஸ் ஆகலாம். இது எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம்னா, நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய என்கொயரி பண்ணி, சார் நீங்கள் ஆரம்பிங்க, சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, மெர்ஜ் ஆகிருக்கு. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் நாங்கள் 3 படிக்கணும். இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்கும். நாங்கள் அதனால் மெதுவாக படிக்கிறோன்றதுக்காக இப்போ ஆரம்பித்து இதுக்கான கோச்சிங் வந்து இப்போ நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இன் ஃபியூச்சர் இப்போ இருந்து சார் எனக்கு ஏடிக்கோ இல்லை ஏஐசி பிஹெச்எஸ்க்கோ கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்ற கேண்டிடேட் நம்ம அகாடமியை
தவறாமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நாங்கள் இதே மாதிரி இன்னும் பெஸ்ட்டாக இந்த பேட்சில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் இன்னும் அடுத்த வர இந்த மாதம் நம்ம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் SIBHSக்கு. ஸோ அதுலேயும் நம்ம அகாடமி கண்டிப்பாக நம்ம கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ரிசல்ட்ஸும் நாங்கள் சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டுருந்தாங்க, ஸோ எப்படி இந்த அகாடமியில் வந்து எப்படி அதாவது உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து வெளிப்படையாக சொல்லுங்கள், ஏன்னா எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு த டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிசல்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு அதே மாதிரி வரப்போகிற எக்ஸாம் ரிலேட்டடாக ஏன்னா எனக்கு கேட்கக்கூடிய எல்லா டவுட்ஸுமே வந்து நம்ம சேனலோட வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கீங்க. அதுக்கான ரிப்ளை வந்து நாங்கள் மோஸ்ட்லி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வரப்போகிற கம்பெனிட்டு நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் டெக்னிக்கலில் ஸோ எந்த டவுட்ஸுமே வந்து நான் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் லாஸ்ட்டாக ஸோ நம்ம அகாடமியில் இது வரைக்கும் செலக்டாக இருக்கும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th, 8th அண்ட் 12th. ஸோ இவர்கள் அனைவருக்கும் ஸோ மீண்டும் ஒரு முறை மனதார வாழ்த்துக்கள் சொல்கிறோம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.